ஜெயமோகன் சிறுகதைகள். தாயார் பாதம். வாசிப்பது சந்தீப். ராமன் எதையோ முணுமுணுத்தது போல் இருந்தது. அநேகமாக ஹிமகிருதனையே ஹேமலதே. பால சுப்பிரமணியன் புன்னகை புரிந்தார். ராமன் நிறுத்திவிட்டு, சரி, விடுங்க என்று சிரித்தார். இல்ல, நான் சில சமயம் நினைக்கறதுண்டு, உங்க விரலை சும்மா ஒரு கிராமபோனிலே கனெக்ட் பண்ணிவிட்டா அது நல்ல சுத்த சங்கீதமா கொட்டுமேன்னு. தெரியறது. விரலிலே சங்கீதம் இருக்கு, நாக்கிலே இல்லேங்கிறீங்க. பாலசுப்பிரமணியன் மீண்டும் புன்னகை செய்தார். நான் சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு சாரதா கிட்டே முதல்ல என்ன கேட்டேன் தெரியுமோ என்றார் ராமன். ஒரு பாட்டு பாடறேன், கேக்கறியான்னு. சரிண்ணா. அதோட சரி. அதுக்கு மேலே பாடறேன்னு சொன்னா ஒரு மாதிரி முகத்தைக் காட்டுவா பாருங்க. எவ்ளோ பெரிய மேதைக்கும் தொண்டை அடைச்சுண்டுரும். ராமன் சிரிக்க பாலசுப்பிரமணியன் சேர்ந்து கொண்டார். ஆனா நான் சின்ன வயசிலே பாடுவேன் என்றார் ராமன் மறுபடியும் ஸ்மைல் பண்றேள். பாடத் தெரியாதவ எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவா என்ன என்றார். என்னதான் சிரிப்போ அப்படி. அதைப் பாக்கறச்ச பயமா இருக்கு. எங்க அரசியலுக்கு போய் டெல்லிக்கு வந்து உட்கார்ந்துண்டுவீங்களோன்னு. பால சுப்பிரமணியன் அதற்கு வாய்விட்டு சிரித்தார். கடல்காற்றில் அவரது முன்மயிர் பறந்தது. அவரது நீளமான கல்கத்தா ஜிப்பாவும் வேட்டியும் படபடக்க அவர் பறக்கத் துடிப்பது போல தோன்றியது. ராமன் பின்னால் எழுந்து பறந்து தன் மேல் துண்டை இழுத்து அக்குளில் செருகிக் கொண்டார். மதிய நேரம் காந்தி மண்டபத்தில் சில வடநாட்டு காதல் ஜோடிகளைத் தவிர எவருமில்லை. ராமன் சற்று எம்பி கைப்பிடிச்சுவரில் கடலுக்கு பக்கவாட்டை காட்டியது போல அமர்ந்து சுவரில் சாய்ந்து காலை மேலே தூக்கி வைத்துக் கொண்டார். பால சுப்பிரமணியன் சுவரைப் பற்றியபடி நின்று கீழே பார்த்தார். கடல் கண்கூசும் வெளிச்சமாக அலையெடுத்துக் கொண்டிருந்தது. சூரிய பரப்பில் தெரியும் புள்ளிகள் போல 4 பெரிய மீன்பிடிப் படகுள் சென்று கொண்டிருந்தன. அந்த பாறையிலையா விவேகானந்த மண்டபம் வரப்போறது என்றார் ராமன் கைகளை நெற்றிமேல் வைத்து ஒளியில் மிதந்து அலைபாய்வது போல தெரிந்த இரட்டை பாறைகளை நோக்கியபடி. ஆமா, அந்தப் பக்கம் இருக்கிற உயரமான பாறையிலே சாங்ஷன் ஆயிட்டுதுன்னு கேள்விப்பட்டேன். இங்க காந்தி மண்டபம் வந்ததே நேக்கு பிடிக்கலை. கட்டிண்டே இருக்காங்க. கடற்கரைனா அது ஏன் கடற்கரையா இருக்கக்கூடாது? ஏன் அதை யாருமே யோசிக்கிறதில்லை? ஏன் நல்லாத்தானே கட்டியிருக்கா என்றார் ராமன். அங்க ஒரு கோயில் இருந்தா நல்லாத்தான் இருக்கும். நீங்க கல்கத்தா போகணும். பேலூர் மடத்திலே விவேகானந்தர் இருந்த ரூமுக்கு போறச்சு நான் கண்ணுலே தண்ணி விட்டுட்டேன். என்ன ஒரு மனுஷர். அந்த முகமிருக்கே. அதிலே தெரியற கம்பீரத்துக்கு அவரு உலகத்துக்கே ராஜாவா இருந்தாலும் பத்தாது. ராமன் சொன்னார். இப்ப அந்த பாறையிலே என்ன இருக்கு? அங்கயா? அதில ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒண்ணு இருக்கு. வருஷத்துக்கு 4 வாட்டி அம்மன் கோயிலிலே இருந்து போய் பூஜை செய்வாங்க. என்ன மூர்த்தி? மூர்த்தின்னு ஒண்ணும் இல்லை. பாறையிலே காலடித்தடம் மாதிரி ஒண்ணு இருக்கு. சும்மா ஓவல் சைஸிலே 1.5 சாண் நீளத்திலே ஒரு சின்ன பள்ளம். அது கன்னியாகுமரி தேவி சுசீந்திரம் தானுமாலையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்தைக்காலிலே நின்னதோட தடம்னு நம்புறாங்க. அங்க போய் பொங்கல் போட்டு படைச்சு கும்பிட்டுட்டு வருவாங்க. பூர்ணமி தோறும் படகிலே போய் வோக்கு வைக்கிறதுண்டு. அப்படியா என்றார் ராமன் ஆவலாக. போய் பார்க்க முடியுமா? போகலாம் என்று பாலசுப்பிரமணியன் இழுத்தார். கட்டுமரத்திலே போகணும். உங்களுக்கு அதெல்லாம் சரிப்படாது. கொமட்டும் இல்ல என்று உடனே அந்த யோசனையை கைவிட்டார் ராமன். கேட்கவே நல்லா இருக்கு. ஒரு கன்னிப் பொண்ணு ஒத்தக்காலிலே யுகயுகமா தபஸ் பண்றா. அவளோட தபசோட சின்னமா அந்த காலடித்தடம் மட்டும் அங்கேயே பதிஞ்சிருக்கு. அது மாதிரி எல்லா பாறைகளிலேயும் விதவிதமா தடங்கள் இருக்கு. பாறையிலே உள்ள சாஃப்டான மெட்டீரியல்ஸ் மழையிலையும் காத்திலையும் கரைஞ்சு போறதுனால வர்ற தடம் என்றார் பால சுப்பிரமணியன். ராமன் அதை கேட்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. பின்னர் எதுக்கு அப்படி ஒரு தவம் பண்ணினா? வெறும் ஒரு புருஷனுக்காகவா? காலாகாலமா அவன் பொறந்து வந்து அவளை கட்டிண்டுதானே இருக்கான். அப்புறம் எதுக்கு தவம்? அவர் உள்ளூர சமன் குலைந்து விட்டதை பாலசுப்பிரமணியன் உணர்ந்தார். ஏன் பாலு, எதுக்கு ஒத்தைக்காலிலே நிக்கணும்? பாலசுப்பிரமணியன் சிரித்து, அதானே கஷ்டம் என்றார். இல்ல, அவளோட மத்தக்காலு அந்தரத்திலே நின்னுட்டிருந்தது. நடராஜனோட எடுத்த பொற்பாதத்தை விட இதுதான் உக்கிரமா இருக்கு. காத்தில தூக்கி நிக்கிற ஒத்தைக்கால். எங்கேயும் அதை வைக்க இடமில்லாதது மாதிரி. அத எங்கேயாவது சிலையா செஞ்சிருக்காங்களா? இல்லேன்னு நினைக்கிறேன் என்றார் பாலசுப்பிரமணியன். ராமன் நடராஜரோட ஒத்தைக்கால் திரும்ப தரையிலே பட்டுதுன்னா ஒரு ஊழி முடிஞ்சு அண்டசராசரங்களும் அழிஞ்சிருந்த கதை.
அம்பாளோட எடுத்த பாதம் பட்டா என்ன ஆகும் என்றார். பாலசுப்பிரமணியன் ஒன்றும் சொல்லவில்லை. ஒண்ணும் ஆகாது. அவ தாயார் இல்ல என்றார் ராமன். தனக்குள் ஆழ்ந்து கடலையும் பாறையையும் பார்த்துக் கொண்டிருந்தார். தன்னையறியாமலேயே ஹிமகிரி தனையே என்று முனகே தன்னுணர்வு கொண்டு மன்னிச்சுக்கங்கோ. தெரியாம வந்துடுத்து என்றார். பின்பு நேரா கழுகுமலைக்குப் போலாமா, வரேளா? சுப்பு அண்ணா அங்க பாடறார். வர்றியாடான்னு காகிதம் போட்டிருக்கர் என்றார். பாத்துட்டு சொல்றேன் என்றார் பாலசுப்பிரமணியன். சுப்பு அண்ணா எனக்கு குருவழியிலே நெருக்கம் தெரியுமோ? நெருக்கம்னா ஒன்னு விட்டு 2 விட்டு அப்படி பலது விட்டு ஒரு சொந்தம்னு வைங்கோ. அதாவது அவரோட குருவோட குரு என்னோட தாத்தாவுக்கு குரு. அவர் பேரு விளாக்குடி கிட்டாவையர். மகாஞானின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவரு தியாகையர் கிட்டையே சங்கீதம் கத்துண்டவர்னு சொல்வா. அதைப் பத்தி தெரியலை. மன்னார்குடி திருவையாறு திருவாரூர் பக்கம் எல்லா குருபரம்பரையையும் நேரா கொண்டு போயி அங்கே இணைச்சு கிடத்துண்டு அப்படியா என்றார் பாலசுப்பிரமணியன் பொதுவாக. பேச்சு இசையை நோக்கிக் கொண்டு செல்வது அவருக்கு அப்போது உகக்கவில்லை. ஆனால் பிறரது பேச்சை தடுக்கவோ திருப்பவோ கூடியவர் அல்ல அவர். தாத்தா பேரு சேஷய்யர். அவர்தான் எனக்கு முதல் குருன்னு சொல்லணும். அவரு பெரிய கடல். சங்கீத ஞானசாகரமே அவருக்கு பட்டப்பேரு இருந்தது. அப்பல்லாம் சங்கீத வித்வான்களுக்கு பெருசா ஒண்ணும் பணம் கிடைக்காது. மடத்திலே கூப்பிட்டு இந்தாடான்னு ஏதாவது கொடுத்தா உண்டு. ஆனா சிருங்கேரி வரை போய் வர்ற செலவே டபுள் ஆயிடும். மத்தபடி எங்கேயும் கதாகாலட்சேபம்தான். அதுல இருக்கிறவாளுக்குத்தான் துட்டு. வருஷத்திலே 200 கதை வரை நடத்தரவா உண்டு. தெரியுமே, எங்கப்பா கூட கதாகாலட்சேபம்தான் பண்ணிண்டிருந்தர். ஆனா எங்க தாத்தா சங்கீத வித்வானா மட்டும்தான் இருந்தர். கையிலே கொஞ்சம் நிலம் இருந்தது. குடியானவங்க ஒழுங்கா குத்தகை அளந்த காலமங்கிறதுனால பஞ்சமில்லை. உன்னையும் பத்தி கவலைப்படாம காவேரியிலே 3 வேளை குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் சாதகம்னு பண்றது. கோயிலிலே கொஞ்ச நேரம் சாயங்காலம் அவரை கேட்க அவரே பாடிக்கறதுன்னு நிறைவா இருந்தார். எப்பவாச்சும் தஞ்சாவூர் கும்போணம்னு கச்சேரிக்கு கூப்பிடுவா. வில்வண்டியிலே கூட்டிண்டு போயிட்டு கொண்டாந்து விட்டிருவா. பெரும்பாலும் ஒரு சால்வை. ரொம்ப பெரிய இடம்னா ஒரு பவுன்ல ஒரு தங்க காசு. அடுத்த கச்சேரி வரை அதைப் பத்தியே பேசிண்டிருப்பர். அங்க இப்படி பாடினேன், இப்படி எடுத்தேன்னு திருப்பி திருப்பி பாடிக் காட்டுவர். அவர நான் பாக்கறச்ச அவருக்கு 70 தாண்டி இருக்கும். அவரோட 7 குழந்தைகளிலே எங்கப்பாதான் கடைக்குட்டி. அப்பா பொறக்கறச்ச தாத்தாவுக்கு 48 வயசாம். என்னோட ஞாபகத்திலே எப்பவும் அவர் திண்ணையிலே ஜமக்காலத்தைப் போட்டு சாய்ஞ்சு உட்கார்ந்திருப்பர். பக்கத்திலே கூஜாலே ஜலம், பெரிய தாம்பாளத்திலே தளிர்வெத்தலை, இன்னொரு சம்புடத்திலே சீவல். கிளி மாதிரி ஒரு பச்சை நிறமான மரச்செப்புலே கலர் சுண்ணாம்பு. புகையில வைக்கிறதுக்கு ஒரு தகரடப்பா. பக்கத்திலே எப்பவும் தம்பூரா வச்சிருப்பர். எந்நேரமும் அவர் பக்கத்திலே ஒத்தர் உட்கார்ந்திருக்கிற மாதிரி தம்புரா இருக்கும். சின்ன வயசிலே மாநிறமா ஒரு சின்ன பொண்ணு அவர் பக்கத்திலே இருந்துண்டிருக்கிற மாதிரின்னு நினைச்சுக்குவேன். பால சுப்பிரமணியன் புன்னகை பூத்தார். சிரிக்க வேணாம். நிஜமாவே தம்புரா வைக்கப்பட்டுண்டு அதிகம் பேசாத பொண்ணு மாதிரித்தான் இருக்கும். அவரு எந்நேரமும் அதிலே சுதிபாத்துண்டே இருப்பர். சரியா அமைஞ்சதும் அதோட சேர்ந்து மெல்ல பாடுவார். பாட்டு எப்பவுமே அவருக்காகத்தான். இப்ப சொன்னேளே, சங்கீதம் உடம்பிலே இருக்கு, கனெக்ஷன் கொடுத்திடலாம்னு. அது அவர்தான். அப்பல்லாம் கிராமத்து அக்ரஹாரம் சத்தமே இல்லாம இருக்கும். ரேடியோ பிளேட்டு ஒண்ணும் வரலை. அக்ரஹாரத்துக்கு நடுவிலேயே ஒரு ஓடை போகும். காவேரி தண்ணி. அந்த சத்தம் எப்பவும் கேட்டுண்டே இருக்கும். அந்த சுருதிய தம்புராவிலே பிடிப்பர். அதிலே சேர்ந்து பாடுவர். மத்தியானம் மாமரத்திலே குயில் வந்து உட்கார்ந்துண்டு பாடும். அந்த நாதத்தோட சுருதிய பிடிப்பார். வெளியே கேட்கிற எல்லா சத்தமும் அவருக்கு சங்கீதம்தான். அவருக்குள்ள ஓடிண்டே இருக்கிற சங்கீதத்தோட எல்லாமே இணைஞ்சிரும். ஊர் தண்ணி எல்லாம் காவேரியா போய் சேர்ந்துக்கிற மாதிரி. சரி, காவேரிதானே ஊருக்குள்ளே தண்ணியாகவும் வந்துண்டிருக்கு. ஊருக்குள்ளே அவருக்கு புண்ணியாத்மானுதான் பேரு. குழந்தை பிறந்தா தூக்கிண்டு வந்துருவா. அண்ணா உங்க கையாலே தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு நிப்பாங்க. அவரும் குழந்தையை மடியிலே வாங்கி வச்சுண்டு ராரா தேவாதி தேவான்னு ஒரு 4 வரி பாடி திருப்பி கொடுத்தார். குழந்தையோட தாயார்காரி நின்னாள்னா கண்ணிலே ஜலம் விட்டு முந்தானாலே முகத்தை பொத்திண்டுடுவா. போன ஜென்மத்திலே சரஸ்வதிக்கு குடம்குடமா தேனபிஷேகம் பண்ணி இருக்கார்னு சொல்லுவா.
ஆனா இந்த ஜென்மத்திலே தொடர்ச்சியா 60-70 வருஷம் சரஸ்வதிக்கு தேனபிஷேகம் பண்ணியிருக்கார். கும்போணத்திலே வேதநாராயண பெருமாள் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அங்க பிரம்மனுக்கு சரஸ்வதி காயத்ரியோட தனி சந்நிதி உண்டு. வருஷா வருஷம் ஆவணி மாசம் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு வண்டிகட்டிண்டு அங்க போய் தேவிக்கு தேனபிஷேகம் பண்ணிண்டு வருவார். அவருக்கு ரொம்ப முடியாம போனப்ப எங்க அப்பா போய் செஞ்சார். பாட்டி தவறின வருஷம் மட்டும்தான் செய்யலை. 80 வயசு வரை இருந்தார். ஒரு நோய் நொடி இழைப்பு கிடையாது. குரலிலே கொஞ்சம் கார்வையும் நடுக்கமும் வந்ததே வழிய அழகு குறையலை. கூன் கிடையாது. ஒத்தை நாடி உடம்பு. முடியில்லாத மார்பிலையும் விலாவிலையும் எலும்பு தெரியும். வயத்திலே நரம்பு சுருண்டு கிடக்கும். கடைசி வரைக்கும் சட்டை போட்டதே கிடையாது. மாநிறமா இருப்பார். கண்ணு ரெண்டும் பெருசா கோபுரச் சிலைகளிலே இருக்குமே, அது மாதிரி பிதுங்கி வெளியே விழுறாப்ல இருக்கும். பேசற வழக்கமே கிடையாதுன்னாலும் அவரோட மனசு கண்ணுலே தெரிஞ்சுண்டே இருக்கும். கடைசியிலே தூக்கம் ரொம்ப கம்மியாயிடுத்து. நடு ராத்திரியிலே எழுந்து உட்கார்ந்துண்டு மெதுவா தம்புராவ சுதிசைத்து பாடுவார். கேட்டுதா கேட்கலையான்னு ஒரு சங்கீதம். எங்கேயோ கொண்டு போயிடும். சும்மா தேனி மேலே ஏறி உட்காந்துரி. நந்தவனமெல்லாம் சுத்தி நந்தியாவட்டை மல்லிகை ரோஜான்னு பூவா உட்கார்ந்து மண்ட தேன் குடிச்சுட்டு வந்து இறங்கின மாதிரி ஒரு அனுபவம். அந்த பாட்டை கேட்கறதுக்குன்னே பக்கத்தாத்திலே எல்லாம் ராத்திரி கண்முழிச்சு தூங்காம கிடப்பாங்களாம். அவருக்கு கடைசியிலே கொஞ்சம் கண் தடுமாற்றமாயிடுத்து. காவேரிக்கு நானே காலம்பர கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும். மத்தியானமும் சாயங்காலமும் வீட்டு முன்னாடியிலே ஓடையிலே குளிச்சுக்குவர். ஆனால் நியமனிஷ்டைகள் ஆசாரங்கள் ஒன்னிலேயும் ஒரு குறையும் இல்லை. எல்லாம் அவருக்கு நினைச்ச மாதிரி நடக்கணும். நடக்காட்டி ஒன்னும் சொல்ல மாட்டார். பேச்சை நிப்பாட்டிட்டு தம்பூராவ தூக்கிண்டுடுவர். அப்புறம் அப்பா அம்மா எல்லாரும் வந்து கன்னத்திலே போட்டுண்டு கண்ணீர் விட்டு கெஞ்சின பிறகுதான் இறங்கி வருவர். எங்க அம்மாதான் எல்லாம் பார்த்து செய்யணும். அம்மாவும் தெய்வத்துக்கு பண்ற மாதிரி செய்வா. ஆமா, பாட்டு இருந்தள் என்றார் ராமன். அவளை நான் சரியா பார்த்த ஞாபகமே இல்லை. தாத்தாவை விட 13 வயசு கம்மி அவளுக்கு. ஆனா பார்த்தா 80-90 அதுக்கும் மேலேன்னு தோணிடும். என் சின்ன வயசு ஞாபகத்திலே வத்திப்போன பசு மாதிரி அவ சித்திரம் இருக்கு. முதுகு நல்லா ஒடிஞ்சு வளைஞ்சு இடுப்புக்கு மேலே உடம்பு பூமிக்கு சமாந்தரமா இருக்கும். பசுவேதான். கைய முன்னங்காலு வச்சுக்கிட்டோம்னா அவ நடக்கிறது பசு நடக்கிறது மாதிரியே இருக்கும். கண்ணும் முகமும் தரைய பார்த்துண்டிருக்கும். தலையிலே கொஞ்சம் வெள்ள முடி. அத கொட்டைப்பாக்கு சைஸுக்கு கட்டி வச்சிருப்பள். ஜாக்கெட் போடறதில்லை. எப்பவும் ஏதாவது ஒரு முலை வெளியே தொங்கி கிழட்டு மாடோட அகிடு மாதிரி ஆடிண்டிருக்கும். மெலிஞ்சு வத்தி ஒரு 10 வயசு குட்டி அளவுக்குத்தான் இருப்பா. சாப்பிடுறது ரொம்ப குறைவு. காலம்பர ஒரு இட்லி. மத்தியானம் இன்னொரு இட்லி. சாயங்காலம் ஒரு பிடி சோறு. அதையும் உட்கார்ந்து சாப்பிட மாட்டா. சின்ன சம்பளத்திலே போட்டு கையிலே கொடுத்திடணும். அத அங்க இங்க வச்சிடுவா. எடுத்து கொடுக்கணும். அதுக்கு நல்லது பொறி வாங்கி அவ மடியிலேயே கட்டி விட்டுடுறதுன்னு பிறகு எங்கம்மா கண்டுபிடிச்சள். அதான் சாப்பாடு. அவ உட்கார்ந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்பவும் வீடு முழுக்க அலைஞ்சுகிட்டேதான் இருப்பள். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. முற்றத்துக்கும் திண்ணைக்கும் கூட வரமாட்டா. கடைசி 20 வருஷத்திலே புத்தி பேதலிச்சு போச்சு. எங்கப்பாவுக்கு கல்யாணமாகி மாட்டுப் பொண்ணு வர்றப்பெல்லாம் கூட நல்லாத்தான் இருந்திருக்கா. பொதுவா பேசறவ இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு மௌனம். எங்கப்பா ஞாபகத்திலேயே அவங்கம்மா பேசி கேட்டது ரொம்ப கம்மி. வீட்டுக்குள்ள பள்ளிப் பேச்சு கேட்டாத்தான் உண்டுன்னு அப்பா சொல்வர். வெறிபுடிச்சாப்ல வீட்டு வேலை செய்றதுதான் அவளோட உலகம். வெடிகாலையிலே எந்திரிச்சு கை வெளிச்சம் வரதுக்குள்ள அத்தனை பாத்திரங்களையும் கழுவி வீட்டை கூட்டிப் பெருக்கி கழுவி குளிச்சிட்டு தாத்தாவோட பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சு முடிக்கணும். வேலை தவிர ஒண்ணுமே தெரியாது. எங்கம்மா வந்ததும் அதே சிக்கல்தான். வீட்டிலே ஒரு வேலை மிச்சம் இருக்காது. மாட்டுப் பொண்ணு வேலை பார்த்தாத்தானே நல்லா இருக்கும். ஆனா பாட்டிக்கு செஞ்சு தீக்கறதுக்கே வேலை பத்தாது. அம்மா பாட்டி பின்னாடியே அலையறதுதான் மிச்சம். அம்மாவுக்கு மூத்த அக்கா பிறந்தப்ப எல்லாத்தையும் பார்த்து செஞ்சதை பாட்டிதான். அம்மா சும்மா படுத்திருந்தா போரும். ஆனா அப்பதான் சிக்கல் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சுது. குழந்தையோட அழுக்கு துணிகளை போட்டு கழுவுன்னு கழுவ ஆரம்பிச்சா. அப்புறம் வீட்டுக்குள்ளே குழந்தையோட அழுக்கு கிடந்தா உடனே மொத்த வீட்டையும் துடைச்சு கழுவுறது. என்ன இதுன்னு ஆரம்பத்திலே தோணியிருக்கு.
அவ்வளவொன்னும் ஆசாரமான ஆளும் இல்லை. கேட்டா சரியான பதில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டே போச்சு. 6 மாசத்திலே தெரிஞ்சொடுத்து என்னவோ பிரச்சனைன்னு. அப்ப வீட்டிலே இன்னும் ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்கு இருந்தா. இதைப் பத்தி பேசப் போய் அது வேற வம்பாயிடும்னு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் அப்படியே பழகிப் போச்சு. மடத்துக்கு காரியஸ்தரா அப்ப நாணாவையர்னு ஒருத்தர் இருந்தார். தாத்தாவோட லௌகீகமெல்லாம் அவர்தான் பாத்துக்கறது. சரிடா, எல்லாரும் மண்ணுல 2 காலையும் வச்சுண்டிருக்கா. அவ ஒரு கால தூக்கிட்டா. விடிர் வயசு வேற ஆயாச்சு. இனிமே கொண்டு போய் என்ன பண்றது? வேற ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவ பாட்டுக்கு இருக்கான்னு சொல்லிட்டார். அவ சித்தம் போக்குல இருப்பா. வெடிகாலை 4:30க்கு எந்திரிச்சு குளிக்க ஆரம்பிப்பா. 3 மணி நேரமாகும் குளிச்சு துவைச்சு வரதுக்கு. வந்ததும் வீட்டை கூட்டி பெருக்கி துடைக்கிறது. ஒரு இண்டு இடுக்கு விடமாட்டா. சன்னல் கம்பி கதவு மூலை எல்லாம் துடைச்சுக்கிட்டே இருப்பா. நடுவிலே மறுபடியும் குளியல். மறுபடியும் சுத்தப்படுத்துறது. ஒரு நாளைக்கு 8 வாட்டியாவது குளிக்கிறது. ராத்திரி வீட்டுக்குள்ள சுத்தி வர்றான்னு காமிரா உள்ளிலேயே படுக்கைய போட்டு அடைச்சிடுறது. உள்ளையும் சுத்தம் பண்ற சத்தம் கேட்டுண்டே இருக்கும். தாத்தா அப்படி ஒரு ஜென்மம் வீட்டுக்குள்ள இருக்கிறதே தெரியாதுங்கிற மாதிரி இருப்பார். ஒரே ஒரு வாட்டி அக்காவுக்கு ஒரு வரன் வந்து அதைப் பத்தி பேசறப்ப இப்படி பாட்டிய பத்தி பேச்சு வந்தது. ஒவ்வொருத்தரும் அவவா வாழ்க்கைய கட்டுச்சோறு மாதிரி கட்டிண்டுதாண்டா வர்றா. ஒன்னும் பண்ண முடியாது. பிராப்தம்னு மட்டும் சொன்னார். பாட்டியும் ரேழை தாண்டறதில்லை. அவங்க 2 பேரும் கடைசியா எப்ப சந்திச்சுக்கிட்டாங்கன்னே தெரியலை. ஒரு நாளைக்கு காலம்பர அம்மா காமிரா உள்ள திறந்தா சுவர் மூலையிலே சுவரோட ஒட்டி முதுகை காட்டிண்டு உக்காந்திருக்கா. உள்ள போய் என்ன அத்தைன்னு தொட்டதுமே தெரிஞ்சுடுத்து. நானும் ஒடிப்போய் பார்த்தேன். அப்படி ஒருத்தர் செத்துப்போய் உட்கார்ந்துட்டிருக்கிறதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை. சப்பரத்துக்கு வளைச்ச மூங்கில் மாதிரி கூன் முதுகு மட்டும்தான் தெரியறது. கை கால் தலை எல்லாமே முன்பக்கம் சுவர் மூலைக்குள்ள இருக்கு. அப்பா போய் சோழியன கூட்டிண்டு வந்தார். அவனும் துணைக்கு இன்னொருத்தனுமா வந்து தூக்கி போட்டாங்க. பொணத்த மல்லாக்க போட முடியலை. கூனும் வளைவும் அப்படியே இருக்கு. பக்கவாட்டிலே போட்டப்ப ஏதோ கை குழந்தை விரல் சூப்பிண்டு தூங்கற மாதிரித்தான் இருந்தது. குளிப்பாட்டறப்ப அம்மா பாத்திருக்காள். கை விரலிலே தேள் கொட்டிருக்கு. குழிக்குள்ள கைய விட்டுண்டிருக்கா. நல்ல பெரிய கருந்தேள். சின்ன உடம்பானதனால் விஷத்தை தாங்கலை. ஜன்னி மாதிரி வந்து உதட்டை கடிச்சு கிழிச்சுண்டிருக்கா. தாத்தா கிட்ட விஷயத்தைச் சொன்னப்ப தம்புராவ கீழ வச்சார். புரியாத மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்தார். தாசரதேன்னு முனகண்டு மறுபடியும் தம்பூராவை எடுத்துண்டார். வாசலிலே கீத்துப் பந்தல் போட்டு ஊரெல்லாம் கூடி அழுது ஒரே ரகளை. அந்த சத்தம் எதுக்கும் சம்பந்தமில்லாதவர் மாதிரி அவர் தம்பூராவ மீட்டி கண்ணமூடி அவருக்குள்ள இருக்கிற சங்கீதத்தை கேட்டுண்டு லயிச்சு போய் உககந்திருந்தர். எடுக்கரச்ச மூத்த அத்தை வந்து அப்பா வந்து ஒரு பார்வை பாத்துடுங்கோன்னார். ஒன்னும் பேசாம தம்பூராவ வச்சுட்டு எந்திரிச்சு வந்தர். வாசலை தாண்டி கூடத்துக்கு வந்து கீழே கிடைக்கிறவளை ஒரு வாட்டி பாத்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டர். நேரா போய் தம்பூராவை எடுத்துண்டு உக்காந்துட்டர். அப்ரம் காவேரி கரைக்கு கிளம்பறச்சுதான் அவரை எழுப்பினாங்க. பாட்டுக்கு சங்கீதம் தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்க தாத்துவோட அப்பா சுப்பையர், அவரும் பெரிய வித்வான். வர்ணம் பாடுறதிலே அவர் காலத்திலே அவர்தான் பெரிய ஆள்னு கேட்டிருக்கேன். அவருக்கு தஞ்சாவூர் அரண்மனையிலே இருந்து தானமா கொடுத்ததுதான் கையிலே இருந்த நிலமெல்லாம். அவர்தான் எங்க தாத்தாவோட முதல் குரு. அவர் ஒரு தடவை ஒரு நில விஷயமா பத்தூர் போயிருக்கார். பத்தூர்னா கொரடாச்சேரி பக்கத்திலே இருக்கு. அங்க ஒரு பழைய கோயில் ஒண்ணு இருந்து அழிஞ்சு போச்சு. கோயில் அழிஞ்சாலும் அக்ரஹாரம் அழியலை. ஆனா தரித்திரம் புடிச்ச அக்ரஹாரம். தாத்தா அக்ரஹாரம் வழியா வண்டியிலே வரச்ச ஒரு பாட்டு கேட்டிருக்கு. அந்த வீட்டு முன்னாடி வண்டிய நிப்பாட்டி விசாரிச்சிருக்கார். அது எங்க பாட்டியோட வீடு. பாட்டிக்கு அப்ப 6 வயசு. அவதான் பாடிண்டிருந்தது. மத்த விஷயங்களை எல்லாம் கேட்டுண்டு அங்கேயே இவதான் என் மாட்டுப் பொண்ணுன்னு வாக்கு கொடுத்திட்டார். பொண்ணையே பாக்கலை. பொண்ணை பாருங்கோன்னதுக்கு இந்த குரலுக்கும் இந்த வித்தியைக்கும் இவ எப்படி இருந்தா என்னையா? சாட்சாத் சரஸ்வதியைனா நான் என் வீட்டுக்கு கூட்டிண்டு போகப் போறேன்னு சொல்லியிருக்கார். 5 பவுன் எதிர்ஜாமீன் பண்டதா அவரும் வாக்கு கொடுத்தர். கல்யாணம் அவராத்திலேயே நடந்திருக்கு. ஆனா பொண்ணுக்கு 7-8 வயசானதுக்கு அப்ரமம் சொன்ன பவுனை போட்டு புக்காத்துக்கு அனுப்ப அவளாலே முடியலை. அப்பல்லாம் பஞ்ச காலம். வயத்த கழுவுறதே பெரிய விஷயம்.
ஏதோ நம்பிக்கையிலே சொல்லிட்டார். முடியலை. அப்படியே வீட்டிலேயே வச்சிருந்தார். தாத்தாவோட அப்பா 4-5 வாட்டி ஆளு சொல்லி அனுப்பியிருக்கார். சரியா பதில் இல்லை. சரிடா, உனக்கு இந்த பொண்ணு இல்லை. உன் ஜாதகத்திலே வேற எழுதியிருக்கு போன்னு சொல்லிட்டு வண்டி கட்டி நேரா பத்தூர் போய் இறங்கியிருக்கார். சம்மந்தி ஐயர் எங்கேயோ வாழை இலை நறுக்க போனவர் ஓடி வந்து கைய கூப்பிண்டு பேசாம நிக்கிறார். இவரு அவ்வளவுதான் ஓய். அதை சொல்லிண்டு போகத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு திருப்பி வண்டியிலே ஏறி உக்காந்துட்டர். அப்ப பார்த்தா பின்னாடியே கையிலே ஒரு சின்ன மூட்டையோட பாட்டி வந்து நிக்கிறா. ஒண்ணுமே சொல்லலை, கண்ணு ரெண்டும் வரைஞ்சு வச்சது மாதிரி இருக்கு. இவர் பார்த்தார். சரி எரடி கோந்தேனு தூக்கி உக்கார வச்சு கொண்டாந்துட்டர். ஆனா கடைசி வரைக்கும் பத்தூர் ஆட்களை வீட்டு பக்கமே வரவிடலை. சீர்சனத்தி ஒன்னையுமே வாங்கிக்க மாட்டேன்னுட்டர். பிரசவத்துக்கும் சாவுக்கும் ஒண்ணுக்கும் வரப்படாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டர். பல பேர் வந்து சமரசம் பேசியிருக்கா. போனா போகட்டும், திரும்பி வரவேணாம்னு திட்டவட்டமா சொல்லிட்டர். பாட்டியோட அப்பா வந்து தெருவிலே தென்னை மரத்தடியிலே நிக்கிறார். கூட்டிண்டு போனா அப்படியே போயிரும் ஓய்னு தாத்தாவோட அப்பா சொல்லிட்டார். இல்லை, எங்க இருந்தாலும் புள்ளை குட்டிகளோட நிறைஞ்சு இருக்கட்டும். ஏழையோட ஆசீர்வாதம் எப்பவும் அவ பின்னாலே நிழலு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அழுதிண்டே போனார். அதோட சரி. பிறகு பாட்டிக்கும் பத்தூருக்கும் சம்பந்தமே இல்லாம ஆச்சு. 30 வருஷத்திலே பத்தூர் அக்ரஹாரமே அழிஞ்சு போச்சு. பாட்டி பாடி கேட்டதே இல்லைன்னு எங்கப்பா சொல்வார். ஏன்னு தெரியலை. எங்க தாத்தாவுக்கு ஒரு குணம் உண்டு. அவர் மத்தவா பாடி கேட்க மாட்டார். அவரே பாடிக்கவர். நிறைஞ்ச குளம்டா, அதுக்கு எதுக்கு ஓடை தண்ணின்னு எங்கப்பா சொல்வர். அதனால கூட இருக்கலாம். எனக்கு எங்க தாத்தா 2 வயசிலே பாட்டு சொல்லி வைக்க ஆரம்பிச்சார். அவருக்கு சிஷ்யர்களுன்னு எங்கப்பா உட்பட 80-90 பேரு உண்டு. ஒத்தர் கூட வீணா போகலை. சிலர் பெரிய வித்வான்களா ஆகி வைரக்கடக்கனும் தோடாவுமா வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி போவா. சங்கீதமே வராம போனது நான் மட்டும்தான். சங்கீதம் மனசு முழுக்க இருக்கு. சொன்னேளே, கைவிரல் நுனி வரை வழியறது. ஆனா நாக்கிலே வராது. தேவி, என்னம்மா இதுன்னு தாத்தா மார்பிலே கைய வச்சுண்டு ஏங்குவார். சரின்னு வயலின் கத்துக்க வச்சார். புல்லாங்குழல் கத்துக்க வச்சார். ஒண்ணுமே சரியா வரலை. அப்ரம் கைவிட்டுட்டர். எனக்கு என்ன ஆச்சுன்னு இப்பவும் சொல்ல தெரியலை. ரொம்ப நாளைக்கு அப்ரம் ஒண்ணு தோணித்து, தாத்தா கத்துக் கொடுக்காம இருந்தா வந்திருக்குமோனோன்னு. அவர் சொல்லிக் குடிக்கிறப்ப உள்ளுக்குள்ள ஒரு நாக்கு மடங்கிடுது. வெளிநாக்கை பேச வைக்கிற மனசோட நாக்கு அது. வெளிநாக்கு கிடந்து அலைபாயும். மனநாக்கு மடங்கி ஒட்டி நடுங்கிண்டிருக்கும். அதான். இப்ப கூட நான் பாடிடுவேன். ஆனா 2 நாக்கும் ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்துக்காது. ஏன்னே தெரியலை. ஆனா ஒரு சம்பவம். அப்பா சொல்லி அம்மா எங்கிட்ட ஒரு வாட்டி ரகசியமா சொன்னது. அதையெல்லாம் பிள்ளைகள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நேக்கு இப்ப படறது. அந்த நினைப்பு எங்கேயோ உறுத்திட்டிருக்கலாம், தெரியலை. எங்க தாத்தாவோட அப்பா 3 வருஷம் பக்கம் தொடர்ந்து படுக்கையிலே கிடந்துதான் செத்தார். கடைசியிலே மலமூத்திரமெல்லாம் படுக்கையிலேதான். தாத்தாவுக்கு அவர் அப்பா மட்டுமில்ல, குருவம் கூட. அதனால அவர் அப்படி பாத்துக்கிட்டார். பாட்டியும் கைக்குழந்தைய பாத்துக்கிடற மாதிரி கவனிச்சுக்கிட்டா. ஒருநாள் தாத்தாவோட அப்பா என்னமோ முனகிறது மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. தாத்தா உள்ள போய் பாத்திருக்கார். படுக்கையிலேயே கமுகுப்பாளைய வளைச்சு தெச்சு பெட்பான் மாதிரி வச்சிருந்தாங்க. அதிலேயே 2ம் போய் அதிலேயே படுத்திருக்கார். கண்ணு நிறைஞ்சு 2 மைக்குப்பி மாதிரி இருக்கு. தாத்தா அடியேன்னு ஒரு சத்தம் போட்டிருக்கார். சமையல் உள்ளிலே வேலையா இருந்த பாட்டி ஓடி வந்திருக்கா. அந்த பெட்பானை அப்படியே தூக்கி அவ தலைமேலே கொட்டிட்டார். ரொம்ப பின்னாடிதான் எழுத வந்தேன் பாலு. சங்கீதம் உசத்திதான். பரிசுத்தமானதுதான். இலக்கியம் அந்த அளவுக்கு சுத்தம் இல்லை. இதிலே அழுக்கும் குப்பையும் எல்லாம் இருக்கு. பிடுங்கி எடுத்து நாத்து மாதிரி வேரில சேரோட இருக்கு. ஆடிக்காவேரி மாதிரி குப்பையும் கூளமுமா இருக்கு. அதனால இது இன்னும் கொஞ்சம் கடவுள்கிட்ட போய்டறது. தெரியலை. உளறுறேனா என்னன்னு உன்னை மாதிரி மூளை உள்ளவங்கதான் சொல்லணும். நான் எழுதின முதல் கதையே பாட்டிய பத்தித்தான். வாசிச்ச மாதிரி இருக்கு என்றார் பாலு. இல்லை, நீங்க வாசிச்சது ரொம்ப பின்னாடி விகடன்ல எழுதினது. இந்த கதை அந்த காலத்திலே திருலோக சீதாராம் நடத்தின பத்திரிகையிலே வந்தது. குபரா கூட அதிலே நிறைய எழுதியிருக்கார். ராமன் புன்னகை செய்தார்.
அந்தக் கதையிலே வர்ற பாட்டி வேற மாதிரி இருப்பா. தலை நிறைய பூ வச்சுண்டு அட்டிகை போட்டு பட்டுப்புடவை கட்டிண்டு சதசிலே உருகி உருகி பாடுவள் என்றார். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.